இல்ல, கட்சியின் தலைமை எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம். ஆனால் கட்சியினுடைய மூத்த தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் தான். கட்சியில எடப்பாடி பழனிசாமியை விடவும் செங்கோட்டையன் தான் சீனியர். அதை அவரே இன்னைக்கு கிளைம் பண்றாரு. 1972 இந்த கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலேயே கிளை செயலாளராக இருந்தவன். அதன் பிறகு 1975 பொருளாளராக எம்ஜிஆரால் நியமிக்கப்பட்டவன் என்று அவர் தனக்கான சீனியாரிட்டி அங்க வந்து சொல்லிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு. அல்ல, அவருடைய கோரிக்கை அப்படிங்கிறது என்னவா இருக்குது? எல்லாரும் ஓரணியில திரளணும். அதிமுகவில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்தா மட்டும்தான் அதிமுகவில் வெற்றி பெற முடியும். தொடர் தோல்விகள் அப்படிங்கிறது ஒரு இந்த குரல் அவரோட குரல் மட்டுமல்ல, அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய பலரின் குரலாகவும் இதுதான் இருக்கிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்திலும் அந்த குரலுக்கு செவி கொடுக்க தயாராக இல்லை என்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுதுதான், தேர்தல் பக்கத்தில் நெருங்கி வருகின்ற பொழுது அவரு வந்து இன்னைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் தோணுது. இதுல தலைமை எச்சரிக்கிறார், கெடுவிக்கிறார். ஏன்னா இப்ப நம்ம சொல்லும் போதே அடுத்த கேள்வி என்ன வரும்? சரி சார், நீங்க சொல்றீங்க, அவர் கேட்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்தது அது கேள்வி வருதுல. ஒரு டைம் கொடுக்கணும். நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறேன், அதுக்கு அதை பரிசீலிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு தரப்புக்கு ஒரு நேரம் கொடுக்கணும். சோ அவரு தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 10 நாட்களுக்குள் எல்லாரையும் சேர்த்துறீங்கன்னு சொல்லல. 10 நாள் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு முடிவு பண்ணுங்க. என்னன்னு, இந்த 10 நாளுக்குள்ள அவங்கள சேர்க்கலாமா வேண்டாமா, சேர்க்கறதானா யாரெல்லாம் சேர்க்கலாம், இது குறித்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏதோ இடத்துல நீங்க ஒரு ஸ்டெப் இறங்கி வாங்க அப்படிங்கறதா அவருடைய கோரிக்கை. அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை 1 மாதம் கூட போகட்டும், தப்பு இல்லைங்கிறாரு அவரு. அவரே அதை சொல்றாரு. அது 1 மாசமோ 1.5 மாசமோ போலாம், பிரச்சனை இல்ல. பட் முதல்ல அதுக்கு வாங்க, அதுக்கப்புறம் பேசுவோம்.